வணக்கம். தமிழில் API சர்வர் பகுதி 6. இந்த பகுதியில் கிரியேட் API எப்படி எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். மூவிஸ் அப்படிங்கிற ரிசோர்ஸ்க்கு நம்ம கிரியேட் API எழுத போகிறோம். இது வரைக்கும் நம்ம கெட் அப்படிங்கிற HTTP மெத்தடை தான் பயன்படுத்தியிருக்கோம். இப்போ கிரியேட் அப்படிங்கிற APIக்கு வந்து போஸ்ட் அப்படிங்கிற HTTP மெத்தடை நம்ம பயன்படுத்தணும். வழக்கம் போல் ஒரு API கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த APIக்கான போஸ்ட்மேன் ரெக்வஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த API எப்படி இருக்கும் அப்படின்னா, போஸ்ட் அப்படிங்கிற HTTP மெத்தடை நம்ம பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் அதோட URL, அதுக்கப்புறம் பாடியில் ரா கண்டென்ட்டாக நம்ம JSON அனுப்ப போகிறோம். ஸோ நம்ம JSONல என்ன அனுப்புகிறோம், நேம் கல்கி அப்படிங்கிறத மட்டும் அனுப்புகிறோம். அதாவது மூவியோட நேம் ப்ராப்பர்ட்டி என்ன மூவி அப்படிங்கிற வேல்யூ, இந்த JSON-ஐ நம்ம அனுப்புவோம். இதை வச்சு சர்வர் சைடு நம்ம ஒரு மூவியை க்ரியேட் பண்ணி டேட்டாபேஸில் இன்சர்ட் பண்ணணும். ஓகே, இப்போ போன பகுதியில் நம்ம ரெபாசிட்டரி எந்த இடத்துல விட்டுருந்தோமோ அங்கேருந்து தான் தொடங்குகிறோம். நான் புதுசாக ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணியிருக்கேன், பார்ட் 6 அப்படின்னு. இப்போ NPM ஸ்டார்ட் கொடுக்குறேன். இந்த கிரியேட் APIக்கு நம்ம இது வரைக்கும் எதுவும் எழுதலை. ஸோ நான் இப்போ ஹிட் பண்ணேன் அப்படின்னா எரர் cannot post movies 404 not found அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வருது. இந்த API நம்ம இன்னும் எழுதாதனால இந்த எரர் வருது. சரி, இப்போ இந்த API எழுதுறதுக்கு என்னென்ன பண்ணணும், முதல்ல வந்து ரவுட்டில் மூவிஸ் ரவுட்டில் நம்ம ஏற்கனவே ஆல் ஃபைண்ட் பை நேம் அப்படின்னு 2 API ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மூணாவதாக ரவுட்டர் டாட் போஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறதுக்காக போஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் மூவிஸ் ஸ்லாஷ்ன்னு தான் கொடுக்குறோம் இல்லையா. மூவிஸ் ஸ்லாஷ்ன்னு கொடுத்தாலும் ஒன்று தான், ஸ்லாஷ் கொடுக்காமல் இருந்தாலும் ஒன்று தான். நம்ம இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்துட்டு மூவி கண்ட்ரோலர் டாட் கிரியேட் அப்படின்னு ஒரு கண்ட்ரோலர் மெத்தடை ஆட் பண்ணுறோம். அப்போ ரவுட்டர் டாட் போஸ்ட்டில் ஸ்லாஷ் மூவிஸ் கண்ட்ரோலர் டாட் கிரியேட் அப்படின்னு ஒரு ரவுட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மூவிஸ் கண்ட்ரோலரில் போயிட்டு ஆல் ஃபைண்ட் பை நேம் அந்த மாதிரியே கிரியேட் அப்படிங்கிறதுக்கும் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணுறோம், ஹேண்ட்லர் ஃபங்க்ஷன் கிரியேட் அப்படின்னு ஆட் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கணும். இப்போ அடுத்ததாக இப்போ நம்ம ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் ஆஃப் எம்டி JSON ஒன்று அனுப்பிச்சிருவோம். ஓகே, இப்போ இந்த ஸ்டெப் வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். அதாவது எம்டியாக ஒரு API கிரியேட் பண்ணியிருக்கோம் போஸ்ட் ரெக்வஸ்ட்டில். ஸோ நான் சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஹிட் பண்ணுறேன், நமக்கு எம்டி ரெஸ்பான்ஸ் வருது. ஓகே, அப்போ நம்மளோட API ஃப்ளோ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மூவிஸ் APIயில் இந்த JSON அனுப்புகிறோம் இல்லையா, இந்த JSON-ஐ முதல்ல நம்ம ரெக்வஸ்ட்லேருந்து எடுக்கணும். ஸோ ரெக்வஸ்ட்டோட பாடியிலேருந்து எடுக்கணும். இப்போ இது வரைக்கும் நம்ம ரெக்வஸ்ட்லேருந்து பேராம்ஸ்லேருந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபைண்ட் பை நேம், அதாவது ஒரு மூவியோட நேமை கொடுத்து நம்ம ஒரு மூவியை சர்ச் பண்ணணும் டேட்டாபேஸ்லன்றதுக்கு இந்த மாதிரி பேராமீட்டராக URL பேராமீட்டராக அனுப்பிச்சிருந்தோம். அதை ரெக்வஸ்ட் டாட் பேராம்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ரவுட் டிஃபைன் பண்ணுறப்ப கோலன் நேம் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருந்தோம் இல்லையா. இப்போ வந்து ரெக்வஸ்ட் டாட் பாடியிலேருந்து எடுக்கணும், ஒரு JSON எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ரெக்வஸ்ட் டாட் பாடி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பாடியில் இருக்கிற கண்டென்ட் அப்படியே நமக்கு ஒரு JSON-ஆக கிடைக்கும். அதை நம்ம ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கான்ஸ்ட்னு போட்டு மூவி டு கிரியேட் ரெக்வஸ்ட் டாட் பாடி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ அந்த ரெக்வஸ்ட்டில் வந்த மூவியை நான் கன்சோலில் லாக் பண்ணி பார்ப்போம். நம்ம ரெக்வஸ்ட்டில் அனுப்புகிறதே நமக்கு கரெக்டாக வருதான்னு ஃபஸ்ட்டு தெரியணும். அதுக்கப்புறம் நம்ம சீக்குவலைஸ் மாடலில் இருக்கிற மூவி டாட் கிரியேட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை பயன்படுத்தி நம்ம டேட்டாபேஸில் இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெக்வஸ்ட்லேருந்து வருதா அப்படின்றத பார்ப்போம். இப்போ சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணுறேன், கிரியேட் மூவி API-யை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு கன்சோல் லாகில் என்ன வந்திருக்கு, அன்டிஃபைன்டுன்னு வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம அங்கே அனுப்புகிற இந்த JSON நமக்கு ரெக்வஸ்ட் பாடியில் வந்து அசைன் ஆகலை. இது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்மளோட Express.js வெப் சர்வர் என்ன பண்ணுது அப்படின்னா, ரெக்வஸ்ட்டில் பாடியில் இருக்கிற கண்டென்ட் எதுன்னு தெரியாமல் அதை பாஸ் பண்ணாது. அதாவது என்ன டைப் அப்படின்னு. எடுத்துக்காட்டாக நம்ம JSON கண்டென்ட் அனுப்பலாம், இல்லை அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் அனுப்பலாம், HTML XML அனுப்பலாம், இல்லை ஒரு பைனரி கண்டென்ட் அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ணுவோம் இல்லையா, HTML-லேருந்து ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணுவோம். அப்போ வந்து form/URL encoded அந்த ஃபார்மேட்டில் வரும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபார்மேட் இருக்கிறனால ஒரு ரெக்வஸ்ட்டில் இருக்கிற பாடியை பொதுவாக வந்து பார்ஸ் பண்ணி எடுக்க மாட்டாங்க. அதை நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும்.
ரெக்வஸ்ட்டில் ஏதாவது கண்டென்ட் வந்துச்சுன்னா அதை ஜேசானாக பாஸ் பண்ணு, அப்படி இல்லாட்டி ஃபார்மாக பாஸ் பண்ணு அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும். இதுக்கு வந்து எக்ஸ்பிரஸ்.js ஒரு மிடில்வேர் இருக்குது. ஸோ மிடில்வேர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். முதல்ல இப்போ ரெக்வஸ்ட் வருது, அதை நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் அனுப்புகிறோம் இல்லையா? ஸோ இந்த ப்ராசஸ் தான் ஒரு வெப் சர்வர் பண்ணிகிட்ருக்கு. இதில் மிடில்வேர் எங்கே வரும் அப்படின்னா, ரெக்வஸ்ட் வர்றப்ப ப்ராசஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டுக்கும் இடையில நம்ம வேறு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுவோம். அந்த ஒர்க் பண்ணுறதுக்கான கோடு தான் மிடில்வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்பிரஸ்.jsல இந்த பாடியில் இருக்கிற கண்டென்ட்டை ஜேசானாவோ இல்லை URL என்கோடராகவோ பார்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிடில்வேர் கொடுத்துருக்காங்க. அந்த மிடில்வேர் தான் express.json அப்படின்னு இருக்கும். அது ஜேசான் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறப்ப பாடியை வந்து ஜேசானாக பார்ஸ் பண்ணும். இப்போ நான் express.json அப்படின்னு கொடுக்குறேன் இல்லையா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, ஒரு மிடில்வேரை ரிட்டர்ன் பண்ணுது. அது வந்து ஒன்லி பார்சஸ் ஜேசான். ஸோ ரெக்வஸ்ட்டில் ஜேசான் கண்டென்ட் வந்துச்சுன்னா அதை ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணி நமக்கு request.bodyயில் அசைன் பண்ணிடும். ஜேசான் தான் வருது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டென்ட் டைப் ஹெட்டரில் ஜேசான் அப்படிங்கிற வேல்யூ செட் ஆகிருக்கான்னு பார்க்கும். இப்போ கண்டென்ட் டைப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி நிறையா ஹெட்டர் அனுப்பலாம் இல்லையா? அதில் ஒரு ஹெட்டர் வந்து கண்டென்ட் டைப் அப்படின்னு இருக்கும். ஸோ கண்டென்ட் டைப் வந்து application/json. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது, ஆக்டர் ஸ்ட்ரீம் இருக்குது. ஒரு ஃபைல்லாம் அப்லோட் பண்ணோம்னா நம்ம அந்த ஸ்ட்ரீமை பயன்படுத்தலாம். இது மாதிரி இன்னும் நிறையாவே இருக்குது. PDF அனுப்பணும்னா நம்ம application/pdfன்னு கொடுக்கணும். அப்போ அங்கே பார்ஸ் பண்ணுறப்ப பிடிஎஃப்க்கு ஏற்ற ஒரு மிடில்வேர் பார்சர் நம்ம அங்கே இருக்கணும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம பாஸ் பண்ணுறது ஜேசான் அப்படிங்கிறதுனால application/json கொடுப்போம். ஓகே, இப்போ இங்கே கண்டென்ட் டைப் கொடுத்துட்டோம். இங்கேயுமே நம்ம ஜேசான் செலக்ட் பண்ணிட்டோம். அதனால் போஸ்ட்மேன் பை டிஃபால்ட்டாகவே கூட இந்த கண்டென்ட் டைப்பை சென்ட் பண்ணிடும். 9 ஹிடன் இருக்குது. அது ஏற்கனவே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ஏற்கனவே கண்டென்ட் டைப் அவங்களே ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ நம்ம ஆட் பண்ணதை டெலீட் பண்ணிடலாம். ஸோ போஸ்ட்மேன் வந்து பை டிஃபால்ட்டாகவே அந்த கண்டென்ட் டைப்பை application/json கொடுத்துருது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டர்ஸ் வந்து 9 ஹெட்டர்ஸ் அனுப்புகிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அது ஹிட்டனாக இருந்துச்சு, 9 ஹிடன் இருந்துச்சு. இப்போ அந்த ஹிட்டனை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதில் தேவையான கண்டென்ட் டைப் application/jsonங்கிறதையும் அனுப்புகிறாங்க. ஓகே, அப்போ எப்போ கண்டென்ட் டைப் வந்து application/json அப்படின்னு இருக்கோ அப்போ இந்த express.json அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி request.bodyயில் வர்ற கண்டென்ட் அவங்க ஜேசானை கன்வெர்ட் பண்ணி நமக்கு ரெக்வஸ்ட்டில் அசைன் பண்ணுவாங்க. இப்போ இந்த மிடில்வேரை நம்மளோட சர்வரில் ஆட் பண்ணுறதுக்கு app.use அப்புறம் அந்த மிடில்வேர் கொடுக்கணும். நம்ம இப்போ request.bodyன்னு வைக்கிறப்ப போஸ்ட்மேனில் அனுப்பின கண்டென்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ முன்னாடி இந்த வேலை நடக்காது, இந்த மிடில்வேர் நடக்காதனால request.body வந்து அன்டிஃபைன்னே இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து பாடி பார்சர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதாவது பாடியை பார்ஸ் பண்ணுற ஒரு மிடில்வேரை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதை தான் பாடி பார்சர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஜேசான் பாடி பார்சரை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் சர்வரை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்மளோட console.logல ரெக்வஸ்ட்டை என்ன அனுப்புகிறோமோ அது வருதான்னு பார்ப்போம். இப்போ நான் சென்டுன்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு வந்து request.bodyயில் நம்ம போஸ்ட்மேன்லேருந்து அனுப்புகிற கண்டென்ட் வந்துருச்சு. ஓகே, இப்போ இதை வச்சுட்டு நம்ம மூவியை க்ரியேட் பண்ண முடியும், கரெக்டுங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மூவி டாட் மாடல்னு இருக்கு இல்லையா? நம்மகிட்ட ஏற்கனவே மூவி மாடல் இருக்குது, போன பகுதியிலலாம் க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ மூவி.createனு அதில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. create ஆஃப் இந்த மூவி டு கிரியேட் இதை நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மூவி.create அப்படிங்கிறது பில்ட்ஸ் அ நியூ மாடல் இன்ஸ்டன்ஸ் அண்ட் கால் சேவ் ஆன் இட். ஸோ மூவி இன்ஸ்டன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி .saveனு கால் பண்ணோம். அப்போ நமக்கு டேட்டா பேஸில் அந்த ரோ இன்சர்ட் ஆகிரும். நமக்கு ரோ இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் அனுப்பிச்சிக்கலாம். ஸோ ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அப்படின்னா நம்ம இந்த இதில் ஒரு சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் அனுப்பலாம். அது எப்படி அனுப்பலாம் அப்படின்னா மெசேஜில் மூவி கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு அனுப்பிச்சிட்டு ஸ்டேட்டஸ் வந்து 200னே நம்ம வச்சிடலாம். பொதுவாக கண்டென்ட் மாடிஃபை பண்ணுறப்ப 200 ஸ்டேட்டஸ் அனுப்ப மாட்டாங்க, 201 அனுப்புவாங்க. இப்போ நான் திருப்பியும் நம்ம சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு சென்ட் அப்படின்னு கொடுக்குறோம்.
நமக்கு மூவி கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கு. இப்போ டேட்டா பேஸில் போய்ட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மூவிஸ்ன்னு கொடுக்குறோம். அப்போ புதுசாக ஒரு ரோ இன்சர்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம மூவிஸ் அப்படிங்கிற ஏபிஐயில் லிஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு புதுசாக ஆட் பண்ண அந்த மூவி நமக்கு லிஸ்ட்டில் வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி தான் ஒரு கிரியேட் ஏபிஐ பண்ணணும். இந்த கோடோட கிட்டப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. நன்றி.